ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். 100 நாள் 100 டிப்ஸ். டிப்ஸ் நம்பர் 11. டிப்ஸ் நம்பர் 1லேருந்து நம்ம 30 சைஸை பார்த்தோம். இன்னைக்கு என்ன சைஸை பார்க்குறோம்? சேம் 30 சைஸ் தான். 30 சைஸில் இன்னும் முடியலையா அப்படின்னு நினைக்கலாம். இன்னும் என்னென்ன இருக்குது பேலன்ஸ் 30 சைஸில், அதையும் சொல்லிட்டு முடிச்சுக்கலாமே. அதான் ஓகே. 30 சைஸில் என்ன பண்ண போகிறோன்னா, நான் சொல்லியிருப்பேன் போட் நெக்குக்கு பிரின்ஸ் கட்டு வச்சா நல்லாயிருக்கும் சொல்லிட்டு, அதே சேம் போட் நெக்கு நம்ம வைக்கலாம், பேக் க்ளோஸும் வைக்கலாம், எல்லாம் கரெக்டாக ஒரே சேம். அதே என்ன சொல்லணும், இதுக்கு முன்னாடி அதே சேமே ஃபாலோ பண்ணலாம். அந்த ஃப்ரண்ட்டில் பிரின்ஸ் கட்டு இல்லாமலாம் தைக்கலாம். அது எப்படின்னா சிம்பிளாக 2 டாட் பிடிக்கலாம். சிம்பிளாக 2 டாட் பிடிக்கணும்னா அது என்ன சைஸ் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ் கட்டுக்கு ஷேப்போட டாட்டு 3 to 1 சொல்லியிருப்பேன். அதே நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் ஷேப்போட அளவு 2ன்னு சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாட் பிடிக்கிறது எவ்வளோ பிடிக்கணும்னா 2.5 பிடிக்கணும். ஏன் 2 இதுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ் கட்டுக்கும் நார்மல் கட்டுக்கும் என்னென்னா, நம்ம ஹைட்டு இருக்கும், செஸ்டோட ஹைட்டு எடுத்துட்டு அதுலேருந்து மார்க் பண்ணுவோம் அதுக்கப்புறம். ஆனால் இது அப்படி கிடையாது. பேக்கில் என்ன ஃபுல்லாக சைஸ் எடுக்கிறோமோ அதே சேம் சைஸ் தான் ஃப்ரண்ட்லேயே எடுப்போம். பேக்கில் எப்படி செஞ்சு 2 டாட் பிடிப்போம், அதே மாதிரி டாட்டு ஃப்ரண்ட்டில் பிடிக்கலாம். ஃப்ரண்ட்டில் எப்படி பிடிக்குதுன்னா, சைஸ் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே 9 மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே 3 to 2 இந்த மாதிரி சைஸில் நீங்கள் டாட் பிடிச்சினாலே போதும். இதுவும் சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும். ஈஸியான மெத்தட் இதுவும். இந்த மாதிரி போட் நெக் தைச்சி சூப்பராக ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.